வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, திசா புக்தி பலனறியும் விதம் பற்றி பார்க்கலாங்க. இப்போ திசா புக்தி நடக்குது அப்படின்னா அது என்ன மாதிரி பலன் தரும், அந்த திசையில் அந்த புக்தி நல்ல வலுவான பலன் தருமா அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு திசை நடக்குது, அந்த திசை முழுமையாக பலன் தரணும் அப்படின்னா அந்த அந்த திசைக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய புக்திநாதனும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில், நல்ல அந்த அந்த திசாநாதனுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த திசை முழுவதுமே நல்ல பலன்கள் முழுமையாக நடக்குங்க அந்த ஜாதகருக்கு. சரி, இப்போ அந்த திசாநாதனுக்கு எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகங்கள் பலன் தரும், முழுமையான பலன் அந்த திசை முழுக்குமே அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. சரிங்களா? இது மூல நூல்களில் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அது சிலவற்றையும் சேர்த்து நான் இதை சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து இதில் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு திசாநாதன் முழுமையாக இப்போ ஒரு திசை நடக்குது, இப்போ அடுத்த வரக்கூடிய திசை அந்த ஜாதகருக்கு நல்ல பலன் தரணுமா, நல்ல அமைப்பில் இருக்குமா அப்படின்னா அந்த ஜாதகர் என்ன மாதிரி அமைப்பில் அந்த ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய திசை அந்த ஜாதகருக்கு முழுமையான பலன் தரும் அப்படின்னு நான் இந்த பதிவில் முழுமையாக விவரமாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த திசை முழுமையான பலன் தரணும் அப்படின்னா அந்த கிரகம் எந்த அமைப்பில் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில், பாதிக்காத இருக்கும் பட்சத்தில், அந்த கிரகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அது திசையில் பலன் முழுமையாக தரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் அடுத்தடுத்த வரக்கூடிய புக்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது முழுமையான நல்ல பலன் தரணும் அப்படின்னா அந்த திசாநாதன் வலுவாக இருந்தால் மட்டும் போதாதுங்க, அடுத்தடுத்த வரக்கூடிய புக்தியும் நல்லா இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ நல்ல அமைப்பில் இருந்தால், அதாவது அந்த திசாநாதனுக்கு புக்திநாதன் 6, 8, 12ஆம் அமைப்பில் மறையாம அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன் தரும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவது உண்டு. அந்த திசாநாதனுக்கு கேந்திரத்திலையோ அல்லது திரிகோண ஸ்தானங்கள்லையோ அந்த அடுத்தடுத்த வரக்கூடிய புக்திகள் வரும் பட்சத்தில் நல்ல பலன் தரும். ஆனால் அந்த திசாநாதனுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய புக்திகள் வக்ரமாகவோ நீச்சமாகவோ அல்லது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும் பட்சத்தில் அந்த புக்தி காலங்களிலும் அந்த ஜாதகருக்கு அந்த பலன் முழுமையாக அந்த திசாநாதன் நல்ல அமைப்பில் இருந்தும் அந்த திசாநாதன் பலன் தரணும் அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது பலன் தரும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ ஒரு திசை நடக்குது, உதாரணத்துக்கு அந்த ஒரு லக்கணம் வச்சுக்கலாம். இந்த ஒரு லக்கணத்துக்கு உதாரணத்துக்கு விருச்சக லக்கணத்தையே நான் சொல்கிறேன். இப்போ விருச்சக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த விருச்சக லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாரு, அதாவது அந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி, அடுத்தது 10ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இந்த விருச்சக லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வந்தாலும் அவரும் சுபரே பாக்கியாதிபதி இல்லைங்களா? இந்த லக்கணத்துக்கு அடுத்தது கேந்திர அதிபதிகள். இந்த மாதிரி அமைப்புல யாராவது ஒருத்தர் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த திசையில அந்த கிரகம் முழுமையா பலன் தரணும் அப்படின்னா அந்த கிரகம் எந்த அமைப்புல இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகம் பாதிக்கப்படாம நல்ல அமைப்புல உட்காந்துருக்கு, நல்ல கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலே நல்ல ஸ்தான பலம் பெற்று நல்ல அமைப்புல உட்காந்துருக்கும் பட்சத்துல அடுத்தடுத்த வர புக்தியும் பலன் தரணும் அப்படின்னா நல்ல அமைப்புல இருந்தாதாங்க அது முழுமையான பலன் தரும், இல்லைன்னா அது பாதிப்பு கொடுத்துரும். இப்போ ஒரு திசை நல்ல திசை, இந்த லக்னத்துக்கு யோகாதிபதிகள் திசை நடந்தாலும் இப்போ வக்ர புக்தி நடக்குது, வக்ர புக்தி அதாவது வக்ரமாயிருக்கு ஒரு கிரகம், அந்த புக்தி வருது அல்லது நீச்சம் பெற்றிருக்கு, இந்த மாதிரி வந்தானா அது எப்படி இருந்தால் அது பலன் தரும் அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்குறேன். சரிங்களா? இப்போ ஒரு திசை நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னா இப்போ ஒரு வக்ரமான கிரகம் திசை அடுத்த புக்தி வருது அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது பலன் தரும் அப்படின்னா இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகம் எந்த அமைப்பில் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா திசை நல்லா இருக்குது, அதனால வக்ர புக்தி தானே, அது புக்தி என்ன பண்ண போகுது, திசைநாதன் மீறி அந்த புக்திநாதன் பலன் கொடுத்துருமா, அந்த திசாநாதன் நல்லா தான் எனக்கு இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. திசாநாதன் நல்ல அமைப்பில் உட்கார்ந்துருந்தாலும் இந்த லக்னத்துக்கு இப்போ விருச்சக லக்னத்தை சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும், அது கேந்திர அதிபதிகளோ திரிகோண அதிபதிகளோ இந்த மாதிரி அமைப்பில் வந்தாலும் சரிங்க, அந்த திசை அந்த முழுமையாக அவங்களுக்கு பலன் தரணும்னா புத்திநாதன் ஒத்துழைப்பு இல்லாமல் அது முழுமையாக பலன் தராது. சரிங்களா? அதோட அர்த்தத்தில் தான் நான் சொல்கிறேன். இப்போ திசாநாதன் வலுவாக இருந்தாலும் சரிங்க, இப்போ புத்திநாதன் அப்படின்னா இந்த புக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னு பாருங்க. இப்போ நான் வக்கரத்தையே சொன்னேன், அதையே அப்படியே சொல்லிட்டு வரேன், அப்பதான் புரியும், இல்லைன்னா குழப்பற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வக்கர புக்தி வருது, வக்கர புக்தி அந்த புக்தி வக்கர புக்தி வருது, அது பலன் தராது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வக்கர புக்தியில திடீர் கோடீஸ்வர யோகம், திடீர் முன்னேற்றம், தொழில வளர்ச்சி, மேன்மை அடைகிறது, இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் நான் சிலவற்ற ஜாதகம்லாம் பார்த்துருக்காங்க.
அதை பற்றியும் சேர்த்து சொல்லலாம் தான் நான் இதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா ஒரு தேசம் நல்லா இருக்குது, அந்த லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, யோக தேசம் நடக்குது, அப்படியே அந்த முழுமையாக அந்த தேசம் முழுக்குமே அந்த ஜாதகருக்கு தூக்கி விட்டுரும், நல்லா வசதி வாய்ப்பு கொடுத்துரும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்த வரக்கூடிய புக்திகளையும் அது வேலை செய்யுதுங்க. தசாநாதன் வலுவாக இருந்தாலும் புக்திநாதன் ஏதாவது வக்கரமாகவோ நிச்சயமாகவோ இருந்துட்டா அந்த புக்தி ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் 1.5 வருஷம் இந்த மாதிரி அந்த புக்தி காலங்களில் அந்த ஜாதகர் படிப்படி அந்த திசை ஒரு 10 வருஷம் இருக்கு, இல்லை 8 வருஷம் இந்த மாதிரி அது திசை குறிப்பிட்டா ஒரு சூரிய திசைனா 6 வருஷம், சந்திர திசைனா 10 வருஷம், இந்த மாதிரி அமைப்புலாம் வருது இல்லைங்களா. அந்த லக்னத்துக்கு சுபருடைய திசை அல்லது குரு பகவானுடைய திசை அல்லது சனி பகவானுடைய திசை, இந்த மாதிரி பெரிய திசை வந்தாலும் சரிங்க, அந்த திசையில முழுமையான பலன் தரணும் புக்திநாதன் ஒத்துழைப்பு இல்லாமல் அது வராது. சரிங்களா. இப்போ சொன்னேன் இல்லைங்களா வக்கர கிரகம் அப்படின்னு. இப்போ வக்கர கிரகம் உடைய புக்தி காலங்களை அது முழுமையாக அது நல்ல யோகமாக கொடுத்துட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த வக்கர கிரகங்கள் வரும் பட்சத்தில் அது பாதிப்பு கொடுத்துரும். அப்படி எவ்வளோ சம்பாதிச்சிட்டோமோ அவ்வளோ பணமும் அவங்களை விட்டுட்டு அவ்வளோ கஷ்டத்தில் கடன் வாங்குற அளவுக்கு வந்துருவாங்க அந்த புத்தி முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அடுத்து வர புத்தி வந்து அவங்களை அப்படியே கொஞ்சம் படிப்படியாக திருப்பி மேலே தூக்கிட்டு வரும். இந்த மாதிரி வந்திருக்க அமைப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ வக்கர கிரகங்களும் வந்து புக்தி வரும் காலங்களில் அது யோகமாக பலன் தரணும் அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் யோக தேசம் நடந்தாலும் வக்கர புக்தி வருது அப்படின்னா பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. வக்கர புக்தி வருது பாதிப்பு கொடுத்துரும் அப்படின்னு. அந்த கிரகம் எந்த அமைப்பில் இருக்குன்னு பாருங்க. இப்போ வக்கர கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வக்கரம் பெற்ற கிரகம் வந்து ஸ்தான வலுவோடு இருக்கா, அது வக்கர கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து நல்ல அமைப்பில் இருக்கா, சாரம் கொடுத்த கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கா, அல்லது வக்கர கிரகத்தை வந்து சுப கிரகமான குரு பகவான் பார்க்கறாரா, அல்லது அந்த லக்ன சுபர் கிரகங்களோட சேர்க்கை பார்வை பெற்றிருக்கா. இப்போ வக்கரம் ஆகியிருந்தாலும் ஸ்தான வலு சேர்க்கை பலம் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த வக்கரம் பெற்ற கிரகமும் அந்த வக்கர தோஷத்துலேருந்து கொஞ்சம் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பில் லக்ன சுபர்களுடைய சேர்க்கை பார்வை ஸ்தான பலம் இது மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்தாலும் சரிங்க, அது பாதிப்பு கொடுக்காம அந்த தசாநாதனுக்கு ஒத்துழைச்சு அந்த தசாநாதன் அந்த லக்னத்துக்கு சுபர் யோகரா தசை மலமல நடந்துட்டு வருது இல்லை யோக தரக்கூடிய அமைப்பில் அந்த வக்கர புக்தியும் ஓரளவு அந்த தசாநாதனுக்கு ஒத்துழைச்சு அது யோகமான பலன் கொடுத்துருங்க. சரிங்களா. வக்கரமான கிரகத்தை இந்த மாதிரி வீடு கொடுத்த சார கொடுத்த பலமாக இருக்கும், அல்லது குரு பார்க்கறது அல்லது லக்ன சுபர்களுடைய பார்வை சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் வக்கர கிரகமும் ஓரளவு நன்மை பலன் தரும், அந்த ஜாதகருக்கு பாதிப்பு தராத அமைப்பாகவே இருக்குங்க. சரி, இப்போ நீச்ச புக்தி வருது, ஒரு தசாநாதன் வலுவா இருந்து தசை நடக்குது, நல்ல பலன் கொடுத்துட்டு இருக்கு, அடுத்தடுத்து வர புக்திகள் ஓரளவு நல்ல அமைப்பிலே இருக்கு. ஆனா இப்போ நீச்ச புக்தி வருது, நீச்ச புக்தி வரும் காலங்களில் பாதிப்பு கொடுத்துருமானா அந்த நீச்ச கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் பகவானை எடுத்துக்கலாம். செவ்வாய் பகவான் கடக ராசியில நீச்சம் அடைவார். இப்போ செவ்வாயுடைய ஒரு தசை நடக்குது, செவ்வாயுடைய புக்தி வருது, அந்த செவ்வாய் நீச்சமா இருக்காரு, அந்த புக்தியில பாதிப்பு கொடுத்துருமா, செவ்வாயுடைய காரகமும் ஆதிபத்தியம் என்ன அந்த லக்னத்துக்கு பெற்றிருக்காரோ அதெல்லாம் பிரச்சனை கொடுத்துருமா, அல்லது தசாநாதன் வலுவா இருக்கிறதுனால அந்த புக்திநாதன் நீச்ச கிரகமாக இருந்தாலும் ஓரளவு பலன் தரக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னா அந்த புக்திநாதனான அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கு இல்லைங்களா, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது அந்த செவ்வாய் வந்து அந்த வீடு கொடுத்த சந்திர பகவானுடைய நிலை பொறுத்து அந்த புக்திநாதனா வரும்போது அந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்காரா, அப்ப உதாரணத்துக்கு நீச்சபங்க ராஜயோகம்னா சந்திரனோட செவ்வாய் இணைந்திருக்காரா, அல்லது சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபத்துல இருக்காரா, இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அந்த ஸ்தான வளம் வந்துருது இல்லைங்களா செவ்வாய்க்கு. அந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அந்த புக்தி காலங்களும் முழுமையான பலன் கொடுக்கும். அல்லது அந்த சந்திரனும் போய் நீச்சமா இருக்கா, இந்த அமைப்பு பாருங்க, இந்த நீச்ச பரிவர்த்தனை அமைப்புல வந்துடும். சந்திரனும் வந்து விருச்சக ராசியில் இருக்கும் பட்சத்துல செவ்வாய் வந்து கடகத்துல இருந்தா 2 பேருமே நீச்ச பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சுய அந்தரத்துல வந்து அது நீச்ச பலன் கொடுத்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய அந்தரமும் அது ஓரளவு நல்ல பலன் கொடுத்துரும். சரிங்களா. நீச்சத்துல அந்த செவ்வாய் இருந்தாலும் அந்த நீச்சத்துக்கு அந்த வீடு கொடுத்த கிரகம் திருப்பி நீச்சமா அதாவது கடகத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் வந்து இந்த அமைப்புல இருக்கும் பட்சத்துல அது பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துருங்க. சரிங்களா. இப்போ வந்து நீச்ச பரிவர்த்தனை இருக்கும்போது ஆட்சிக்கு சமம் ஆயிடுதுங்களா, பரிவர்த்தனை யோக அமைப்புல வந்துருது இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்புல வரும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாலாம் வந்துடும். இப்போ நீச்ச பரிவர்த்தனை அமைப்பு அல்லது அந்த செவ்வாய் பகவானை வந்து நீச்சத்துல இருக்காங்கல்ல செவ்வாய் கடகத்துல, இப்ப சந்திரன் வலுவில்லை, சந்திரன் வந்து நல்ல அமைப்புல இருந்தாலும் சந்திரன் வலுவில்லாத அமைப்புல இருக்கும் பட்சத்துல அந்த செவ்வாயை வந்து குரு பார்க்கக்கூடிய அமைப்பு, குரு எங்கேயாவது இருந்து
அவர் குரு வந்து செவ்வாயை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பாகவே வந்துடும். சரிங்களா? இப்போ நீச்சமாக இருக்கக்கூடிய கோள் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த புக்திநாதன் வந்து நீச்சமாக இருக்குன்னா ஏதாவது குரு பார்வை அல்லது இந்த மாதிரி அமைப்பில் ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அது புக்தியும் அந்த தசாநாதனுடைய வலு பொறுத்து பலன் கொடுத்துருங்க. சரிங்களா? எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. இப்போ தசாநாதன் வலுவாக இருக்காரு, அதனால அடுத்தடுத்த வர புக்தி இந்த மாதிரி வக்கரமாகவோ நீச்சமாகவோ இருக்கும் பட்சத்தில் வந்து அது பாதிப்பு கொடுத்துருமா, பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னா இந்த புக்திகள் நீச்ச கிரக புக்தியும் வக்கர கிரக புக்தி நான் எப்படி பலன் சொன்னேன் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அது ஓரளவு கொடுத்துரும். இப்போ வக்கர கிரகத்துக்கு வந்து என்ன அப்படின்னா வக்கர கிரகத்துக்கு வந்து பாருங்க, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, வக்கர கிரகத்துக்கு வந்து அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களுடைய சம்பந்தமோ அல்லது நல்ல ஆதிபத்திய கிரகம் ஆக அந்த ஸ்தான பலுவோடு இருக்கும் பட்சத்தில் வக்கர கிரகம் அதோட வக்கர தன்மையை குறைச்சிக்கிட்டு அந்த ஏதாவது பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அதே பாருங்க, அந்த வக்கர கிரகம் வந்து ராகு கேதுகளோட சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் வக்கரத்துக்கு பலன் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாயிடுங்க. இப்போ வக்கர கிரகம் அப்படின்னு எடுத்துட்டா ராகுடைய சாரத்திலையோ அல்லது கேது பகவானுடைய சாரத்திலையோ இருக்கும் பட்சத்தில் வந்து அது வந்து நல்ல அமைப்பில் வந்துடும். வக்கர கிரகம் ராகு கேதுகளுடைய சம்பந்தப்பட்டுட்டா அது பலன் தரக்கூடிய அமைப்பு வந்துடுது இல்லைங்களா, அதோட பலனும் அந்த வக்கர கிரகம் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ ஒரு திசையில வந்து பலன் அறியக்கூடிய விதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கிரகத்துக்கு வந்து திசாநாதனுக்கு வந்து புக்திநாதன் 6, 8, 12 வரும் பட்சத்தில் என்ன மாதிரி பலன் கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துட்டா அந்த தசாநாதனுக்கு 6, 8, 12 இடங்கள்ல அந்த புக்திநாதன் வரும் பட்சத்தில் அது மத்தியமையான பலன் தருது. அப்படின்னா அந்த தசாநாதனுக்கு புக்திநாதன் 6, 8, 12 வரும் பட்சத்தில் அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் பட்சத்துலையும் அது அந்த தசாநாதனுக்கு வந்து மறையாத இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு திசை நடக்குது, அந்த தசாநாதனுக்கு புக்திநாதன் 6, 8, 12 அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அது முழுமையான பலன் தராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஆனா அந்த தசாநாதனுக்கு 6, 8, 12 இடங்களில் இருந்தாலும் அது அந்த கிரகம் வந்து புக்திநாதன் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது குருவின் பார்வை அந்த லக்ன சுபர்களுடைய பார்வை அல்லது அந்த லக்னத்துக்கு கேந்திரமாகவோ திரிகோணம் அமைப்பிலேயோ அந்த கிரகம் வந்தாலும் சரிங்க. இப்போ புக்திநாதனுக்கு வந்து அந்த லக்னத்துக்கு கேந்திராதிபதியோ திரிகோணாதிபதியோ பலம் பெற்று நின்றிருந்தாலும் சரிங்க. இந்த மாதிரி அமைப்பில் அந்த தசாநாதனுக்கு 6, 8, 12 அமைப்பில் இருந்தாலும் அது வந்து அந்த லக்னத்துக்கும் சரிங்க, அந்த லக்ன சுப கிரகங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் அல்லது ஆட்சி உச்சம் பல அமைப்பில் இருந்துட்டாலும் ஒரு திசைக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய புத்தி அமைப்புல இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் வரும் பட்சத்துல இது வந்து பலன் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்புங்க. இப்போ ஒரு திசையில பலன் அறியக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த திசைநாதன் வந்து நல்ல அமைப்புல இருந்தாலும் நல்ல ஆதிபத்தியம் பெற்று நல்ல ஸ்தான பலம் பெற்று இருந்தாலும் சரிங்க, அந்த திசாநாதனுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய புத்திகளும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த திசை முழுமையே அந்த ஜாதகருக்கு என்ன தரணுமோ நல்ல அந்த ஆதிபத்தியக்கு உண்டான பலன் காரக பலன் முழுமையா அந்த ஜாதகருக்கு கொடுக்குங்க. ஆனா அந்த திசாநாதனுக்கு புத்திநாதன் வந்து மறைவு ஸ்தானங்கள்லயோ அல்லது நீச்சமாகவோ வக்கரமாகவோ அல்லது அந்த லக்ன பாவ கிரகங்களுடைய சம்பந்தமோ பார்வையோ இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுட்டா அடுத்தடுத்த வரக்கூடிய புக்திகளும் வலு குறைந்திருக்கக்கூடிய அமைப்புங்க. தசாநாதன் வலுவாக இருந்தாலும் மத்தியமையான பலனாக தான் இருக்கும். அடுத்தடுத்து முன்னேற்றம் சொல்றாங்க இல்லைங்களா, முன்னேறக்கூடாது ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசை முழுக்கனே புக்திநாதனும் கூடவே ஒத்துழைப்பு அடுத்தடுத்த வரக்கூடிய புத்திகளும் ஒத்துழைச்சிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு முன்னேறக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. ஆனா அடுத்த வர புத்திகள் பாதிக்கப்பட்டோ இந்த மாதிரி நீச்சமாகவோ வக்கரமாகவோ பலம் இழந்தோ ஸ்தான வலு இந்த மாதிரி எதுவுமே வலு இழக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த திசை நல்ல அமைப்பில் இருந்தாலும் அது மத்தியமையா தான் அந்த புத்தியில நகரக்கூடிய அமைப்பு. அதுக்கு அடுத்த வரக்கூடிய புத்தி ஓரளவு நல்ல பலன்னா அப்படியே படிப்படியா ஏற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதே பாதிக்கப்பட்டு இருந்தால் அப்படியே டக்குன்னு கீழே இறங்குவாங்க அல்லது அது மத்தியமையாவே இருக்கும், லாபம் இல்லாம அப்படியே மத்தியமையா போகுது அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி மத்தியமையா போகும். ஒரு திசைக்கு பலன் அறியக்கூடிய விதம் அப்படின்னு எடுத்துட்டா அடுத்தடுத்த வரக்கூடிய புக்தியும் ஒத்துழைப்பு பொறுத்தே அந்த திசை முழுமையான பலன் தரும் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். சரிங்களா? இப்பதாங்க ஒரு திசைக்கு பலன் அறியக்கூடிய விதம்னா அந்த புக்திகளும் வரிசையா நம்ம பார்த்தாலே போதும். நன்றி, வணக்கம்.